அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2026 ஜனவரி 1 இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நாம் எதிர்பார்த்தபடியே 2026 வந்துவிட்டது. நம்முடைய ஒரே லட்சியம், ஒற்றை இலக்கு, டிஎன்பிசி தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு அரசு பணியாளராக வேண்டும் என்று கனவோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமிற்காக வாரத்திற்கு 3 தேர்வுகள் இலவசமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஒவ்வொரு மாதிரி தேர்வுமே முழுக்க இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அப்டேட் பேட்டர்னில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எடுக்கப்பட்டு வருகிறது. ஸோ போட்டியாளர்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இலவச குரூப் 1 தேர்வில் பங்கு பெற விருப்பம் இருக்கிறவங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தினசரி பொது கணித பகுதியான ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் 10 கேள்விகள் அடங்கிய வினா தொகுப்புகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதும், அதற்கடுத்ததாக வாரத்திற்கு 3 மாதிரி தேர்வுகள், குறிப்பாக யூனிட் 4, 5, 6 இந்த 3 பாடத்திட்டத்திலிருந்து உங்களுக்கு தனித்தனியாக தேர்வுகள் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நம்முடைய அனைவருடைய ஒற்றை இலக்கு டிஎன்பிசி தேர்வில் சிறந்த முறையில் வெற்றி பெற்று உங்களுக்கு பிடித்த பதவியை தேர்ந்தெடுப்பது தான். அதை எளிதாக்கும் வகையில் வாரத்திற்கு 3 தேர்வுகளும், தினசரியாக கணித பகுதியில் 5 நாட்களுக்கும் 5 தேர்வுகளும் இலவசமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6ல் முதல் தலைப்பான தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தொடர்பான ஒரு 30 கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. தமிழ் மொழி முதலில் தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தான் எழுதப்பட்டது. ஸோ தமிழ் மொழியை பொறுத்தவரையும் முதல்ல தமிழ் பிராமி என்ற வரி வடிவத்தில் தான் எழுதப்பட்டது. தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் ஆகும். சரி. தமிழில் தோன்றிய இலக்கியங்களில் காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஆகும். ஸோ தமிழில் காலத்தால் முற்பட்ட இலக்கியம்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் கிடையாது. 14 மேல்கணக்கு நூல்கள் காலத்தால் பிந்தவை ஆகும். இதுவும் தவறு. ஸோ இங்கே காலத்தால் முற்பட்ட இலக்கியங்கள்னால் 14 மேற்கணக்கு நூல்கள், காலத்தால் பிந்தவைனா 14 கீழ்கணக்கு நூல்கள். கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? சரியானது 1 மற்றும் 2. கேள்வி 2, சரியான இணையை தேர்வு செய்க. சங்ககாலம் பற்றி அறிந்து கொள்ள உதவும் கல்வெட்டுக்கள்: காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேரானை கல்வெட்டுகள். ஸோ சங்ககாலத்தை பற்றி அறிந்து கொள்வதும் கல்வெட்டுகள்னால் காரவேலனுடைய அதிகும்பா கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பேரானை கல்வெட்டுகள். சரி. சங்ககாலம் பற்றி அறிந்து கொள்ள உதவும் செப்பு பட்டயங்கள்: வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடுகள். ஸோ இங்கே சரியான இணை 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 3, தவறான இணையை தேர்வு செய்க. இயற்கை வரலாறு என்ற நூல் எழுதந்து பிலினி எழுதியிருப்பார். இங்கே தாளமின்னு தந்திருக்காங்க. புவியியல் தாளமி. இண்டிகா என்ற நூல் எழுதந்து மெகஸ்தனிஸ். கேள்வி என்ன? தவறான இணையை தேர்வு செய்க. அப்போ தவறான இணை 1, 2 தவறாக இருக்குது. இயற்கை வரலாறு மூத்த பிலினி எழுதியிருப்பார். புவியியல் எழுதந்து தாளமி. கேள்வி 4, பொறுத்துக. சங்ககாலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சேர அரசர்கள் பற்றிய செய்தியை குறிப்பிடும் நூல் சேர அரசர்கள் பற்றிய செய்தியை குறிப்பிடும் நூல் பதிற்று 10. பத்தினி தெய்வ வழிபாட்டை கொண்டு வந்தவர் சேரன் செங்குட்டுவன். 11 வேளிர் தலைவர்களை வென்றவர் கரிகாலன். சரியான ஆப்ஷன் சி 2, 3, 1, 4. கேள்வி 5, சங்கமளி தமிழ் என்றவர் யார்? சங்கமளி தமிழ் என்றவர் திருமங்கையாழ்வார். கேள்வி 6, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர்? முதுகுரவை என்று அழைக்கப்பட்டனர். சங்கமளி தமிழ் இந்த கேள்வியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அட்வான்ஸ்டு புக்
பழைய மெத்தட், பழைய சிலபஸில் இருக்கும் சங்கமிழி தமிழ்ன்றது என்றவரை திருமங்கை ஆழ்வார் பாடல் வரியோடு தந்திருப்பாங்க. ஸோ இந்த 5லேருந்து 30 கேள்விகளுமே ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். குறிப்பாக யூனிட் 6 நாம் எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கு மிக முக்கியமாக பங்களிப்பாக இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். அதன் அடிப்படையில் யூனிட் 6 முதல் தலைப்பில் இருக்கக்கூடிய கேள்விகளில் 5லேருந்து 30 கேள்விகளுமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக யூனிட் 6 எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கைடாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 6, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். முதுக்குரவை. கேள்வி 7, உற்றுளி உதவி முறுப்பொருள் கொடுத்தும் என்ற புறநானூற்று பாடல் அடி அது எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றது? எதன் சிறப்பை வலியுறுத்துகின்றதுனா கல்வியினுடைய சிறப்பை. கேள்வி 8, நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? 9ஆம் புக்கில் இருக்கும் சோசியல் சயின்ஸில் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார்? இந்திரன். கேள்வி 9, தமிழ்நாட்டில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் டேஸில் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம் மல்லப்பாடியில் தான் இருக்குது. கேள்வி 10, தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்துள்ள நூல் எது? தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. கேள்வி 11, கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது? கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது அகநானூறு. கேள்வி 12, மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? மலையுளே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. கேள்வி 13, பின்வருவனற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் மதுரை. கேள்வி 14, மன்னர்களின் பட்டங்களை பொறுத்துக. பாண்டியர்களுடைய பட்டம் செலியன், சேரர்களுடைய பட்டம் ஆதவன், சோழர்களுடைய பட்டம் செம்பியன், திதியன். சரியானோட ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 15, நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? முல்லைப்பாட்டு. கேள்வி 16, கண்ணகிக்கு டேஸால் கோயில் கட்டப்பட்டது? சேரன் செங்குட்டுவனால். கேள்வி 17, உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை? கிராம நிர்வாகம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு, முழுமையான தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். ஸோ இங்கே சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 18, 10 பாட்டு நூல்களுள் அதிக அடியளவினை கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி தான். 782 அடிகளை உடையது. 10 பாட்டு நூல்களிலேயே மிக சிறிய நூல் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 19, தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் எது? கீழடி எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 20, கூற்று காரணம். கூற்று, இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. காரணம், கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக மெய்ப்பிக்கிறது. கேள்வி 21, மார்க்கோபோலோ டேஸ் அரசை குற்றவாளிகளுக்கு எதிராக நீதி வழங்குவதில் கடுமை காட்டுவார்கள் என குறிப்பிடுகிறார்? பாண்டியர்கள். கேள்வி 22, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் யாருன்னா அதியமான். கேள்வி 23, டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கின்றன. தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா நடுக்கல் நடுவதற்கான வழிமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 24, கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். கீழடி தளம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. பிப்ரவரி 2017. கேள்வி 25, தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுகள் இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார்? வணிகர் சங்கங்கள். கேள்வி 26, கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் எவை? மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். கேள்வி 27, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் எது சரி? மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. சரியான விடை அனைத்தும் சரி. கேள்வி 28, பனையக்குளம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? பனையக்குளம் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 29,
சரியான இணையை தேர்வு செய்க. அழகன் குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. படைவேடு வேலூர் மாவட்டம்னா வேலூர் மாவட்டம் கிடையாது, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் படைவேடு. திருத்தங்கல் விருதுநகர் மாவட்டம். பூம்புகார் நாகப்பட்டினம் மாவட்டம். அப்போ இங்கே சரியானது 1, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 30. தவறான இணையை தேர்வு செய்க. மாளிகைமேடு எந்த மாவட்டம்னா கடலூர் மாவட்டம். சரி. மாங்குடி மதுரை மாவட்டத்தில் இருக்கானா கிடையாது, மாங்குடி திருநெல்வேலி மாவட்டம். பேரூர் கோயம்புத்தூர் மாவட்டம். தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மாளிகைமேடு கடலூர் மாவட்டம், மாங்குடி மதுரையில் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டம், பேரூர் கோயம்புத்தூர் மாவட்டம், தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே தவறான இணை 2 மட்டும் தவறாக இருக்குது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய முதல் தலைப்பான தமிழ் சங்க வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் ரிலேட்டடான 30 கேள்விகளான விடை குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.